என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி இப்பேற்பட்ட பாவிகளை எல்லாம் பாம்பு குழி, பள்ளிக்குழி, அட்டக்குழி, அர்ணக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்தில் இடுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அதே வீரஜாம்பகா, அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்கை கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீரஜாம்பகன். சாமி, புண்ணிய காசு போடுறவங்க போடுறீங்க, புண்ணிய காசு தட்சணை போடுறவங்க போடு சாமி. சாமி, தட்சணை போடுறவங்க போடுங்க, புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமி. லாஸ்ட் ஐயாக்கு இங்க தான் போடுறீங்க, வேற எங்கேயும் இல்ல, முடிஞ்சுது. அதே வேற ஜாம்பகா, புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான். சுவாமி, நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்கை கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீரஜாம்பகன். அப்போ சாமியானவர் பச்சிலை பால் குடம், பால் பழங்கள் தான் கொடுத்து தாம்பூலமாக தான் வைத்து இப்போ சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னார்.